வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ராகி மாவில் ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி, ரொம்ப ஹெல்த்தியாக சிம்பிளாக எப்படி வீட்டில் நம்ம செய்யலாம் அப்படிங்கிற நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு 2 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துருக்கேன். அதில் ஒரு பச்சை மிளகா நம்ம பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கோம். நீங்கள் காரம் வேணும்னா 2 கூட நீங்கள் கட் பண்ணி போட்டுங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிவிட்டு, இதோட முருங்கைக்கீரை இருந்துச்சுன்னா நீங்கள் அதை போட்டுக்கலாம். அது ஆப்ஷனல் தான். போட்டிங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். இல்லை அப்படின்னா வேண்டாம். இதோட கருவேப்பிலை, அப்புறம் பெருங்காயத்தூள் லைட்டாக இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதோட தேவையான அளவுக்கு சால்ட்டு ஆட் பண்ணிவிட்டு, இதில் தண்ணி லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணுற அளவுக்கு பதத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சால்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் போட்டுருங்க. மாவு பதத்துக்கு இந்தமாதிரி நம்ம செஞ்சு வச்சாச்சு. இப்போ எண்ணெயை நம்ம ஒரு வடை சட்டியில் ஊற்றிட்டு அதை நல்லா காய வச்சு இந்தமாரி ஒரு கரண்டியில் வடை மாரி தட்டி அதில் போட்டுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம் இல்லாமல் கொஞ்சம் அதிகமாக, அதை ஃபுல் ஃப்ளேமில் வைக்க வேணாம், கருகிறோம். கொஞ்சம் கம்மியாக வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துருவோம். 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துருவோம். ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே ரெடி ஆகிடும். ஸோ ராகி மாவில் வடை ரெடி பண்ணியாச்சு. இப்போ அதே நம்ம ரெடி பண்ண மாவில் பக்கோடா மாரி நம்ம போட்டுடலாம். ஸோ சேம் அந்த ஆயிலில் நம்ம பக்கோடா சின்ன சின்ன பீஸாக நம்ம கையில் அப்படியே உதுத்து விட்டோம்னாவே போதும், பக்கோடா மாரி ரெடி ஆகிடும். ஏன்னா ஒரு சில பேர் கிறிஸ்பியாக எதிர்பார்ப்பாங்க. குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் இந்தமாரி பக்கோடா போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும், அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ மற்ற மாவில் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு ராகி மாவில் இந்தமாரி பக்கோடா போட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா விரும்பியும் சாப்பிட்லாம், அதுமாரி ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ இந்தமாரி கிள்ளி போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை கிளறி விட்டு ஒரு அரைக்கண்டியில் இந்த பக்கோடாவை எடுத்துடலாம். அவ்வளோதான், ஈஸியாக ஒரு ஹெல்தி ராகி பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இதேமாரி ராகி வடையும் நம்ம ஸ்டார்டிங்கில் ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ ஒரே மாவில் 2 டைப் ஆஃப் ரெசிபி, ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி நம்ம பண்ணியாச்சு. குழந்தைங்க பெரியவங்க யாராக இருந்தாலும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.